நிலமை பாரு. யாக்கா இப்படிலாம் பண்ணுறாளோ பாருக்கா இந்த உலகத்துல. ஒன்றுமே எனக்கு புரியலக்கா சுத்தமா. எம்மா வயிற்றுச்சலாக இருக்கு அந்த பொண்ணு கடையை காட்டா. நம்மளோட கடை எல்லாம் வாழ்க்கை நடைமுறையெல்லாம் கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்குக்கா. அப்படியா ஆமாட்டி அட்டி அம்புச்சா நானும் கேள்விப்பட்டேன்டி. அவளுக்கு அப்படி ஆயிருக்கக்கூடாது டி. அட்டி இந்த ஊர் உலகத்தில் யாராக இருக்கோ வரட்டு அவளுக்கு அடி வரணும். அட்டி நினச்சி பார்க்கவே முடியலட்டி. எப்பா இனிமேல் இன்னொரு வாட்டி இப்படி பண்ணுறவங்களுக்கு இது சரியான தண்டனை டி தண்டனை. ஏன்னா என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருக்குறாளோ பாரு இந்த ஊருக்கு அறிவா. அட கடவுளா கடவுளா. நல்ல வாழை. நம்மளாம் தப்பு சமட்டி ஆட்டி. இவ்வளோலாம் நம்ம நல்ல விட்டு உலகட்டலாம் நல்ல வேலை போய் நம்ம கடை பேசட்டை நெட்டி போட்டோமா அரை வரைக்கும் சந்தோஷம் முட்டி. நினச்சே பார்க்கலையம்மா இந்த மாதிரி நடக்கும்னு. யாட்டியா இது உன் புருஷனுக்கான் தெரியுமா தெரியாடாட்டி. யாட்டியா உன் புருஷனுக்கு தெரிஞ்சு அவனை வெளியிலே விட மாட்டாங்களாட்டி. என்னடி பண்ணுவ? நல்ல வேலை என் வீட்டில் எங்கள் அக்கா காருக்கு தெரியாது. தெரிஞ்சதுன்னா அவளை விடான் இந்த படியை தாண்ட விட மாட்டாட்டி. எம்மா நானும் உள்ளே உட்காந்துக்கிட்டு கதை பேசிட்டு சொல்லி பார்ப்போம். நம்ம உட்காந்துக்கிட்டே பேசினாலும் எவ்வளோ நம்ம கதையை பெருசாக கேட்கவே மாட்டாளுவா. அதாக்கா எனக்கு ஒன்றும் சொல்ல முடியலக்கா. எங்கள் அட்டி பேருக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ. அவ்வளோதான் என் கை காலை உடச்சி மூலையில் போட்டு உட்காரடி. நான் உனக்கு எப்போதும் ஜோறு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இனிமேலும் நானே ஆக்கி போடுறான். இங்கே மூலையிலே உட்காந்து கடடின்னு என்னை போட்டு உடச்சி போட்டாலும் உடச்சி போடுவாருக்கா. எனக்கு ஒரு நச்சலை ஒரு பீடியாக இருக்குது. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா இந்த தெருவெல்லாம் சுற்றி சுற்றி வரட்டு ஒரு அவுட்டு கடையை பேசிட்டு இதாக்கா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ அதுக்கும் இந்த பொம்பளை பண்ணி இப்படி ஆப்பு வச்சு போட்டாலும்ல. ஐயம்மா ஒன்றும் முடியாட்டி சொல்லி இந்த கறியை வச்சுக்கிட்டு நான் ஏன் தான் கிடக்கிறேனோ தெரியலையே. யார் நல்லவளோ யார் கெட்டவளோன்னு ஒன்றும் புரியலட்டி. நான் என்ன பண்ணுவேனோ தெரியலையே. இந்த வீட்டில் வந்து வாழ போகிறத நினச்சாலே எனக்கு மனசெல்லாம் நொந்து போகுது. செத்த இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெளில போய் நிற்கிறேன் பார்த்தியா. அதாட்டி கொஞ்சம் நிம்மதி தருது மனசுக்கு. திரும்பவும் இந்த மூதேவி மூஞ்சில் முழிச்சின்னு நினைக்கும் போது ஒரே வகுத்தெரிச்சலா வகுத்தெரிச்சலா. எப்படியெல்லாம் நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறாளோ திரும்ப நம்மளை பார்த்தவொடனே சிரிக்கிறாளோ அதை பார்த்து நான் ஏமாந்து போகிறேனே. நான் ஏமாந்து போகிறதுக்கு தான் பிறந்து இந்த வீட்டில் வந்து வாக்கப்பட்டனா. ஏட்டி என்னால் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க முடியலட்டி. ஏட்டி என்னாட்டி இது கொடுமா. என்ன புலம்பிக்கிட்ட வரா என் வீட்டு மருமவா. என்னன்னு தெரியல 2 பேரும் கைத்தாங்களா எடுத்துக்கிட்டு வராளுவல. ஏட்டியா இவன் ஏட்டி அம்மா கேள்வி வரட்டும் வராட்டும் 10 கேள்வி பழமாக கேட்கறாளுன்றாளுவா. அந்த மாதிரி இவ கேட்டுக்கிட்டு வரா. ஏட்டி எதை 7:30 கிட்ட இழுத்துக்கிட்டு வராளா எவகிட்ட உரம் வாங்கிட்டு வராளா என்னன்னு தெரியலையா. எக்கா நீ ஒரு கலப்பாடுக்கா நீனு. உன் மருமவ உட கூட வாங்கிட்டு வந்துருவாளோ. எவ்வளோ உடச்சி விட்டு வருவா உன் மருமவ. என்னட்ட சொல்கிறட்டு ஆம்பளைக்கு சமம் உன் மருமவ என்னமோ உட வாங்கிக்கிட்டு வராலாம். இந்த அக்கா அழுக்கு உக்காந்துக்கிட்டு கோடு கோடா உட்காந்துக்கிட்டு அழுவு. நல்லா சொன்ன கடையை கெடுத்த பாரு கடையை. அட்டி அந்த கடையை இட்டு பேசாட்டி. என்னமோ வளர்த்துக்கிட்டு நிற்கிறா இவ வாட்டி. என்ன கடைன்னு எனக்கு புரியல. அடியும் புரியல நுனியும் புரியல. நான் உட்காந்துருக்குறோம் என்னமோ இவன் நம்மளும் நக்கல் பண்ணிக்கிட்டு நிற்கிறா. நக்கல் என்னன்னு கேட்கட்டா என்னன்னு தெரியலையா. கேட்டா எகிரிடுவாளா என்னன்னு தெரியலையே. மண்டையை வெடிக்கிடுமா எனக்கு இவ்வளோ கிட்ட போயிட்டு போனால் இம்மா நேரத்துக்கு முன்னாடி என் மவளுக்கு போட்டு டார்ச்சர் பண்ணிவிட்டு போகிறாளுவோ. இப்போ இவ வந்துருக்குறா என்னன்னு தெரியலையே. இவ சனியாக வரும்போதே சனியை கூட்டுக்கிட்டு வருவா. இவ 2 பேரை கூட்டுக்கிட்டு வராளா. நீ யாரெல்லாம் கூட்டுக்கிட்டு வராளா தெரியலப்போ. ஏக்கா உனக்கு எத்தனை அடி சொன்னாலும் மண்டையில உரைக்காதோ. உண்மை நேரம் உனக்கு என்ன தான் நாங்கள் பொதிச்சோமோ தெரியல. எது பேசினாலும் உன் மானியா முன்னாடி உன் சொந்தக்காரி முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரி முன்னாடி பேசாதன்னு உனக்கு எத்தனை அடி சொல்றது. உன் புத்தியில் என்னதான் பண்றதோ தெரியலம்மா போமா. எக்கா நீ கம்முன்னு உள்ள போக்கா. உள்ள போய் என்ன கோவமோ கடுப்போ உள்ள இருக்கிற பாத்திரத்தை பண்டத்தை உடைச்சாலும் கூட உங்க புருஷன் வர்ற வரைக்கும் உன் மாமியா கிட்ட எந்த வார்த்தையும் கொடுக்காத. திரும்ப கையை உடைச்சு விட்டா காலை உடைச்சு விட்டான்னு பெரிய கேஸ் ஆக்கி விடுவா உன் மாமியாக்காரி. அவன் அவ்வளோ சொன்னது பத்தாதுன்னு இப்போ 1 வர தேவையில்லாத பிரச்சனை பண்ணி விட்டுட்டு நிக்க பார்த்துக்க. கம்முன்னு இரு. எதுவாக இருந்தாலும் உன் புருஷனை தான் நீ கேட்கணும். அடிக்கிறதா இருந்தாலும் உடைக்கிறதா இருந்தாலும் உன் புருஷன் மண்டை தான் நீ உடைக்கணும் பார்த்துக்க. மற்றவங்ககிட்ட உனக்கு பேசுறதுக்கு வேலை இல்லை. உனக்கு பேசவும் தெரிய மாட்டேங்குது. எந்த வார்த்தைக்கு என்ன வார்த்தை சொல்றதுக்கு கொள்றதுன்னு ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. என்னத்த இவ்வளோட்ட வார்த்தை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துக்கு நிக்காதக்கா. 3 நேரம் சொல்லி கொடுத்தது என்னன்னு கேட்காம இங்க வந்து எடுத்தாங்க அவத்தன்னு பேசுது ஒரு பைத்தியக்காரி. எனக்கு ஒன்றும் புரியலையா. என்னம்மா அவள் ஒன்று பேசுகிறா இவ ஒன்று சொல்கிறா என்னன்னு ஒன்று வழங்கலா. எங்ககிட்ட பேசக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாளோடா என்னென்ன தெரியலேட்டி. என் வீட்டுக்கு வந்த கூனி வடி 2 பேரும் இந்த 2 பேரும் என் மருமக கூட எப்போ கூட்டு சேர்ந்தாளுவளோ அப்பிலேருந்து என் குடும்பத்தை குட்டி சவர ஆக்கி விட்டாள் ஒட்டி. என்ன ஒரு நாத்தனா இருக்கட்டும் ஒரு மாமியார் இருக்கட்டும் சேர விடாத எப்படியெல்லாம் பண்ணி வைக்கிறா பாரு இந்த 2 செக்களத்தி வளும். பேசாமல் இவ்வளோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ஊரை தான் விட்டு ஒடுக்கி வைக்க சொல்லணும் நான் பஞ்சாயத்துக்காரனை பார்த்து. கொஞ்சம் கூட அறிவுன்றட்டும் இல்லை. அடுத்தவங்க வீட்டில் வெட்டிக்கிறாங்க குட்டிக்கிறாங்க என்ன நடக்கட்டும். இவ்வளோ ஏண்டி ஒன்று ஏறிக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இவ்வளோ என்ன நம்ம அட்வைஸ் பண்ணுறாளோ அட்வைஸ் ஆளும் மொகரையும் பாரு மொகரைய.
ஏக்கா உனக்கு எத்தனை வாட்டி நம்ம சொல்றது கொஞ்சம் கூட உன் மண்டையில உரைக்கவே மாட்டேங்குது. என்ன சொல்லி கொடுக்கலாம்? யார்கிட்ட பேசணும், எப்போ பேசணும், எதுக்கு பேசணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு. எடுத்தவங்க நீ ஒரு வார்த்தை சொல்ற, அங்க உன் மாமியாக்காரங்க அதை 10 வார்த்தையா மாத்தி மாத்தி என்னென்ன பிரச்சனை உண்டாக்கி உன்னை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஊருக்குள்ள உன்னைய வந்து ஒரு பேராவே ஆக்கி வச்சிட்டாங்க. இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கு. என்னமோ ஆளை கூப்பிட்டு வச்சு உன்னை என்னென்னலாம் திட்டி கொண்டு பிரச்சனை பண்ணி விட்டுட்டு போனவங்களுக்கு நீ என்னென்ன சேவகம் செஞ்சுக்கிட்டு உட்காந்துக்க தெரியுமா? எக்கா எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா, கடுப்பை ஏத்தாத. இனிமே எதுவுமே பேசக்கூடாது பார்த்துக்க. மாமியாராச்சு கீமியாராச்சு நீ போய் கம்முன்னு படுத்து கடை. இன்னைக்கு உன் புருஷன் வந்ததுக்கு அப்புறம் கெத்துவா இருந்தாலும் பேசு, அதான் உனக்கு நல்லது பார்த்துக்க. நாங்க இதோட வாசலோட கிளம்பி போடுவோம். உள்ள இருக்கிறவங்க எல்லாம் உன் மாமியார்லாம் நல்லவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? எல்லாம் உன் தள்ள அம்மிக்கல் தூக்கி போட்டு உனக்கு ஒன்னாலும் கொண்டுடுவாங்கக்கா. என்னமோ எல்லாத்தையும் நம்பி வெகுளித்தனமா பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா உங்ககிட்ட பிரச்சனையை பார்த்துக்க. இல்லைன்னா உன் நாத்தனாக்காரி அம்மா கேள்வி கேட்க கேட்க உன் புருஷனோ உன் மாமியாரோ உன் பெரிய மாமியார் உன்னோட மாமனாரெல்லாம் எங்க போனாங்களாம் கொஞ்சம் கூட காதில் விழுந்திருக்காது. ஒன்று கூட என்னன்னு கேட்கல. அப்புறம் நீங்க சிரிச்சுக்கிட்டு நல்லா பேசிக்கிட்டு இருந்தவொடனே எல்லாம் மறந்துருமா உனக்கு? சரியான மரமண்டையா இருக்கிற உனக்கு என்னத்தை தான் எடுத்து சொல்லி வைக்கிறதோ தெரியல. எக்கா அவனுக்கு இதான் சொல்லுவான், கம்முன்னு உள்ள போய் என்ன ஆகணுமோ ஆக வேண்டிய வேலையை பாரு. தெரியாம தாண்டி பண்ணிவிட்டான். என்னத்த பண்றது? நீங்க சொல்ற மாதிரி நான் போய் செவனோட இருக்கிறேன்டி. இருக்கிறேன் இன்னைக்கு என் புருஷங்காரன் வரட்டும், அப்புறம் நான் இருக்குது பார்த்துக்க. இவளுக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியலையே. வெளிநாட்டுக்கு போறதுக்கா நான் தேவைப்படுறேன், என் அவ்வளோ தேவைப்படுறாளுவோ. நல்லா வருஷம் கட்டிட்டு வந்துட்டாளுவோ 3 நாத்தனாரும். என்னை பத்தி பின்னாடி பேச கதையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பிடிச்சி எல்லாம் தெரிஞ்சிருச்சுடி. என் அவ்வளோ பேசுறன்ற லட்சணமா சொல்லி வச்சிருக்காளோ 2 சக்கால்ட்டு வரும். கட்டியா எங்கடி வட்டுன்னு என்னடி சொல்லி கொடுக்குறீங்க மருமவளுக்கு? ஒன்றும் தெரியாது அவளுக்கு இம்மா காலை சொல்லி கொடுத்துருக்கீங்களே. என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அடி எடுபட்ட செரிக்குவலா நிலுக்கட்டி வந்து ஒரு சரியான பொம்பளை தான் இன்னைக்கு என்கிட்ட நீங்கள் 2 பேரும் உங்கள் பேச்சை காட்டுங்கட்டி. எம்மா திமுரு பார்த்துக்க திமுரு. ஏதோ நம்ம தோழியோட மருமவளாச்சுன்னு ஒன்றை கம்முன்னு விட்டுட்டு ஏதோ உன் மாமியாக்கா செத்து விட்டால. நாங்கள் கம்முன்னு இருக்கிறதுக்கு என் மருமவளுக்கே சொல்லி கொடுக்குறீங்களாட்டி? குடும்பத்தை 2 பக்கம் ஆக்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாட்டி வேலை? என் மவளும் 1000 கதை என்கிட்ட பேசினாலும் அதை எப்படி எடுத்துக்கிட்டு போய் லட்சணமாக வச்சு அவள்கிட்ட சொல்லியிருக்கிறீங்களா? உங்களை என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. என்ன நீங்களாம் வந்து அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே வந்திருக்கீங்க. டீ இதுக்காண்டி உங்ககிட்டலாம் உங்ககிட்டலாம் என் மாமங்காரன் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுக்கிறான். இவளை அப்பயும் இந்த செரிக்கு மாடு கிளம்பிடுறான். இப்படி ஃப்ரெண்டு எங்கே இருக்கிறாளோ எங்கே போய் ஆட்டங்காரில் உட்காந்து மலாட்டை வாங்கிட்டீங்களா தீனி வாங்கிட்டீங்களான்னு 3 பேரும் கிளம்பிடுறீங்களா? டீ இருக்கடி இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு நான் பெரிய வட்டி வைக்கிறேன் பார்த்துக்குங்க. எம்மா திமுரு இருந்தா என்னம்மா என் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு என்னென்னமா எங்களே எகிட்டுக்கிட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்களா? பாருமா என்னமோ நீ பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு நான் ஒன்றும் உன் மருமவ கிடையாது. இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காத. ஒன்றும் தெரியாத பொம்பளை வீட்டில் குடும்பம் பண்ணுறான்னா அவளை வச்சு எல்லாரும் பின்னாடி வச்சு கேவலமாக பேசிக்கிட்டு கூத்தடிக்கிறீங்களே. நீங்கள் எல்லாம் ஒரு புள்ள வளர்த்துருக்குற புள்ள. உன் மோடு 3 பேர் பேசின லட்சணம் தெரியாத பிடிச்சி எங்களுக்கு எல்லாத்தையும் நின்று தான் கேட்டுக்கிட்டு இருக்கானா. நீ எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தால் உன் அவ்வளோ கேள்வி கேட்க நீ ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற. ஒரு நல்ல மருமவளை எப்படி வச்சு காப்பாற்றணுமோ அவதான் நல்ல மாமியார். நீ என்னமோ வந்துட்டு பேசுறதுக்கு பேச்சு என்ன சக்கால தேர் கிக்கல தேர் நீ என்ன வந்து நீ கேட்க வந்து புட்டியா இப்போவே உனக்கு நான் என்ன பாடம் புகட்டுறேன்னு. அன்னைக்கு செயலுக்குள்ளே போய் உட்காந்ததெல்லாம் பத்தலையா உனக்கு? நானும் போனா போகுதுன்னு கம்முன்னு போனாக்கா என்னமோ இஷ்டத்துக்கு எகிரி தவிக்கிறிய. என்னமோ இந்த அக்காவுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினச்சிக்கிட்டியா? உன் விருப்பத்தெல்லாம் இங்கே போட்டு நல்லா இது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீனு. நவுருட்டி ஓரத்தி வழியை மறைச்சிக்கிட்டு இன்னைக்கு வாங்குற சண்டையில இவ்வளவு மண்டையை உடச்சு போடுற பாரு. என் பேரு மொட்டை சீலட்டி இன்னைக்கு தான் தெரிய போய் என் கடை என்னான்னு. எம்மா திமுரு கொண்டு போய் எம்மா கையை நீட்டிக்கிட்டு பேசுற அம்மாவா அபிஷம் உள்ள போய் கட்டி எடுத்துட்டு வாடி. இவ கையை வெட்டி துண்டு போட்டு வெந்நீர் போடுவான். வெறும் பேச்சுக்கு கூட உப்பு இல்லாத இவ வர வெந்நீர் போடுறாளாம் அவன் கையை வெட்டி. நல்லா வருட்டு பாரு சிரிப்பு. சி என்ன கதை பேசிக்கிறாள் ஒரு கதை. இந்த சண்டையில கண்டெல்லாம் பிடிக்கிறாள் வச்சுக்காட்டி அம்புஷம் எனக்கு ஆட்டம் வந்துடும். ஆமாம் நீ ஃபஸ்ட்டு போய் சண்டையை வாங்குக்கா, அப்புறம் பிடிக்கலாமா வேணாமா நான் முடிவு பண்ணுறான். என்னமோ போய் நின்றுக்கிட்டு களை பேசிக்கிட்டு கிடக்குது இந்த அக்கா. அடியே எடுபட்ட செருக்கி யாட்டி நீங்கள்லாம் எங்கடி கட்டிக்கிட்டீங்க? ஏன்டி என் வீட்டில் வந்து என் புருஷன் அடி கட்டிக்கிட்டீங்க? யாட்டி இந்த என் வீட்டில் கிடக்க கிழவனை கட்டிக்கிட்டீங்களா? டீ என்னமோ அம்மா திமுரு பிடிச்சி போய் என் மருமகளுக்கு அம்மா காலையை சொல்லி கொடுத்து விட்டு என்னமோ எகிட்டு பேசுகிறாளாம் எகிட்டு. யாட்டியா இந்த ஒட்டை எலும்பு வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு நிற்கிற பாரு. இந்த எலும்பு ஒடிச்சு நாய்க்கு போட்டுறோம் பட்டுக்கா. என்னமோ இஷ்டத்துக்கு பேசுகிற அம்மா நம்மள வயசில் பெரியவனு கூட பார்க்காத. நீங்கள்லாம் ஒரு ஆள் சரி போய் வா அட்டைக்காரியை கூட்டுக்கிட்டு வா. என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு தகுதியோ இல்லை. டீ ஆட்டி சொரக்க மாட்டேன் போட்டி மொகரைய பாரு. மொகரைய லட்சணத்தையும் ஆணையும் என் மருமவ இருக்கிற லட்சணத்துக்கு வாங்க கூடலாம் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறா பாரு. என் மருமவ தேவட கணக்கில் இருக்கா. டீ குண்டா இருந்தாலும் நீ என்னமோ சீப்பி போட்ட மாங்கொட்டை மாரி இருந்துக்கிட்டு எங்களே எகிட்டு பேசிக்கிட்டு கிடக்குறிய. எட்டி உன் பேச்சாலாம் என்கிட்ட பழிக்காது. டீ கிழவி மாதிரி இருந்துக்கிட்டு எங்களை கேட்குறாளுவோ கிழவின்னுக்கிட்டு என்னமோ உள்ளே போய் அவ்வளோ அவகிட்டையும் பேசாதுனாக்கா உன் விட்டுக்கிட்டு போயா நேரம். என்னமோ இங்கே கட்டிக்கிட்டு வந்தவளை நீ இட்டுக்கிட்டு என்னமோ என்னமோ ராசாங்கம் பண்ணுறியா ராசாங்கம்.
ஏட்டியே இந்த பொம்பளைங்க கிட்ட வார்த்தை கொடுக்காதுன்னு சொல்லிட்டே இருக்கிற என்னடி வார்த்தை கொடுத்துட்டு நிற்கிறீங்களா? என்ன கேள்வி கேட்கறா பாரியா மாமியாரி இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா டீ? என்ன தாங்களா எடுத்துட்டு வந்து ஏட்டி கம்முன்னு போங்க டீ. இவ்வளோ கிட்ட வார்த்தை கொடுத்தா இன்னைக்கு வெளில வர முடியாது. இது உங்ககிட்ட வார்த்தை கொடுக்கறதுக்கும் முதல்ல வாயில போய் வரத்துக்கும் ஒன்று தாண்டி. ஏட்டியே என்னடி இப்படி சொல்ல பேசிட்டே இருக்காளுவா? எக்கா நீ ஒரு ஆள் பத்து கட்ட போனீங்க ஃபர்ஸ்ட். எட்டியா சொல்லி நீ என்ன வழி நான் பேசுறேன். இந்த பாருமா வீட்டுக்கு வந்த மருமகளை வச்சு ஒழுங்கா குடும்பம் பண்ண தெரியல உங்களுக்கு. மவளுக்கு போன போட்டு வரவழைச்சு நல்லா பின்னாடி முன்னாடி அம்மா கேள்வி கேட்குறீங்களே, கேட்கறதுக்கு ஆள் நினைச்சிட்டு பேசுறீங்களே. என்னமோ கேட்க வந்தா எடுபட்ட சிரிக்கி சக்கால் தூளான்னு கேட்குறியா? உனக்கெல்லாம் எங்கேயாவது நல்ல எண்ணம் இருக்குதா உனக்கு? என்னமோ ஆங்காரம் கொண்டு ஆடுறிய காலி கணக்குல. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப ஏட்டி சொல்லி வாட்டி போவோம். நேரம் போலீஸ் ஸ்டேஷன் இட்டு போய் இந்த பொம்பளை முட்டி போட்டு முட்டி தட்ட வச்சாதான் ரெண்டும் அடங்கும். ஏட்டி எம்மா திமுறா பேசுது பாருட்டி இதுவா? பத்தாயிரத்துக்கு சக்காரத்தியோலாம் எடுபட்ட செரிக்குவாளாமா. எங்க எடுபடாத நின்றுட்டு இருக்கோம் நாங்க. எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்னமோ மருமகளை கொடுமைப்படுத்திக்கிட்டு கேட்க வந்தா எங்களவே அம்மா கேள்வி கேட்குது. ஏட்டியே சொல்லி தண்ணி போய் 10 வீட்டுல இருக்கிற ஆளுல கூப்பிட்டு வரா. அப்பதான் இந்த பொம்பளை அடங்கும் பார்த்துக்க. அம்மா யாட்டியா நான் எப்படி பேசுனீங்க? என்ன நடி முட்டியை தட்ட போறேன்றீங்களா? யாட்டியா நான் ஒரு வாரம் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கிறோம். ஏன்னாட்டி நீங்க இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே இந்த பங்கச மரபை விட்டுக்கிட்டு போய் முட்டி தட்டல நல்லா கொசு கடியில் கடந்துக்கிட்டு செயலுக்கு போயிட்டு வந்தாலும் கார் துப்பி கிடக்கு. எங்க கட்டை சிரிப்பா சிரிச்சு கிடக்கு. இடுல வர இப்போ வர வச்சுக்கிட்டு போறாள் விடுவா. யாட்டியா வேடிக்கை பார்க்க வந்ததுக்கு என்னடி என்னையும் தூக்கி செயலில் போட போறீங்களா? நான் என்னடி பண்ணா? நான் எவ்வளோ குடும்பத்தை எடுத்தான். எதுவாக இருந்தாலும் பஞ்சமரம் மச்சம் பஞ்சமரம் மருமவளாச்சு மாமியார் ஆச்சு. என்னமோ வாயெல்லாம் குளருது இவ்வளோட்ட பேசும்போது. அம்மா செவ்வளோ நின்று வேடிக்கை பார்க்க என்னைய தூக்கி செயலில் போடுவாளாமா? நல்லா இருக்கும் உங்க கடை. எக்கா நீயே பேசிக்கிட்டு நில்லு, நான் கிளம்புறோம். என்னைய தூக்கி செயலில் போட போறாளாமா? இருக்கட்டும். அடைச்சி யாட்டி அம்புஷான் இவ்வளோ ஒரு ஆள் நிட்டு இவ்வளோக்கு நீ பயந்து கிடக்குறியா? யாட்டி இம்மா பேசினாலும் ஒரு மாமியாக்காரி என்ற 2 செரிக்கலும் இவன் பின்னாடி நின்றுக்கிட்டு என்னமோ வேடிக்கை பார்க்கறாட்டி எல்லாம் கேள்வி கேட்க வச்சு அவளை கூப்பிடுட்டி. முதல்ல அவளை கூப்பிட்றான். நீ செவனும் நில்லு. நீ நடி போலீஸ் உடனே பின் வாங்குறா. யாட்டியா போங்கட்டி எல்லாம் கிளம்பி போங்க. பயா இருந்தால் போங்க. இன்னைக்கு ஒரு கையில் ஒரு கை பார்க்கணும். செவனு உட்காந்துக்கிட்டு நம்ம 2 பேர் கடை பேசிட்டு இருக்கிறோம். அங்கிலேருந்து வந்து எல்லா கடை எவ்வளோ கடையெல்லாம் பேசிக்கிட்டு நின்றுக்கிட்டு நம்மளை வந்து சண்டைக்கு இருக்கிறாளோ வேணுக்கணும் வலிக்கையான என்னமோ பயந்துட்டு நிற்கிறாவா? யாட்டியா பயந்துட்டு கடை நீ வேணா நானும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்லங்காட்டிலையும் சிவனு நம்ம கடையை பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ எப்படி வந்து நம்ம கிட்ட சண்டை வாங்கிட்டு இருக்கிறாளுவா? ஏக்கா நீ இவ்வளோ விட்டுடுக்கா. உன் மருமோட இழுத்து போட்டு குமுக்குனாலும் அவள் அடங்குவாக்கா. இம்மா இருக்கும் காரணம் உன் மருமவை தான் பார்த்துக்கா. என்னமோ புறம் புதுசாக வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி பின்னாடி நிற்கிது லட்சணத்தில். நல்லா மொகரையா நடிசாயா சொல்லி எனக்காக நீங்க திட்டு வாங்கினது போதும். இன்னும் நீங்க எனக்காக எம்மா தான் செய்வீங்களோ எனக்கு தெரியல போங்க. நான் வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு புலம்புனதுக்கே என் மாமியாரால தாங்க முடியலையா? என்னை இம்மா பேசி கழுவுல. அப்ப அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படிதான் இது உட்காந்துருந்தா தெரியல. 100 இருந்தாலும் யாரோ ஒருத்தவங்கன்னா கூட இறக்க கொண்டு இருக்கும்ட்டி. இப்போ இருக்கட்டி என் மாமியாருக்கு சத்த நீங்க கம்முன்னு இருங்க, நான் பேசிக்கிறேன். எக்கா உனக்கு ஒன்றும் பேச தெரியாதுக்கா. நீ சும்மா கம்முன்னு நாங்கள் பேசிக்கிறோம். சும்மா எப்போ பார்த்தாலும் என்னக்கா இது? எப்போ பார்த்தாலும் வம்படிச்சுக்கிட்டு தேவையில்லாத பின்னாடி பேசிக்கிட்டு இதெல்லாம் இப்போ கேட்காம விட்டோன்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். நீ எதுவும் பேசாத. நீ யானை மாடுன்னா கோணம் மாடுன்னுவ. உனக்கு பேசவே தெரியாது. நீ கம்முன்னு நாங்கள் பேசிக்கிறோம். இல்லட்டி நீ கம்முன்னு இரு நான் பேசிக்கிறேன். இருட்டி கேட்டியா சொல்லி இந்த அக்கா இனிமேல் நம்ம சொல்றத கேட்காதாண்டி போய் மாட்டுது. இப்போ என்ன நடக்க போதோ தெரியல போ. நல்லா பூரம் கணக்கில் நிற்கிறா பாரு. கேட்டியா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கிற? நீ என்னமா இந்த வீட்டில் குடும்பம் பண்ணாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா? இதோட மூட்டை கட்டிக்கிட்டு போறியவா ஆட்டா வீட்டுக்கு? ஏட்டியா வீட்டுக்கு வந்தோமா உள்ளே போனோமா உள்ள கழட்டி விட்டுட்டு போனோமா இன்னும் இல்லாத வெளில நின்றுட்டு என்னமா கடை கதை எவ்வளோ கடை பேசிக்கிட்டு இருக்கிறியா? எம்மா உனக்கு திமிரு நிற்காம வரட்டும். உன் கை காலை உடச்சி அடுப்பில் போட சொல்கிறோம். என்னமா திமிரு பிடிச்சி போய் எனக்கு நிம்மதி இல்லை இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு புலம்புறிய ரோட்டில் 4 பேர் பார்த்துட்டு எங்களை கார் துப்புறத்து காட்டி ஏட்டி அவ்வளோ எங்களை இம்மா கேள்வி கேட்குறாளுவா? கொஞ்சம் கூட ஈவியா இருக்கல பின்னாடி நின்றுக்கிட்டு நல்லா கேட்குறியா? ரசிச்சுக்கிட்டு நிற்கிறாட்டி ஏட்டி கேன பயமா அவளை உனக்கு கட்டின 4 முறையெல்லாம் என் வீட்டில் போர்க்கால தாண்டி நடக்குது. நீ நல்ல விளைய கிடையாட்டி நீ நல்ல பொம்பளையா இருந்தா இப்பயே உள்ள போய் உன் மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு கிளம்பு. நீ வந்த 4 முறையெல்லாம் இந்த வீட்டில் நிம்மதி இல்லாத தாண்டி கிடக்குது. நல்லா யானை மாடு சைஸுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கிற சோரெல்லாம் எங்கே போச்சுடி அம்புஷம் தெரியுமா உனக்கு? அல்ல டீ விடாண்டி தின்னு நல்லா யானை கணக்கு ஆயிட்டா. தின்றட்டு தூங்குறட்டு பேடுறட்டு போய் இவ்வளோ கிட்ட கடை பேசிட்டு இதே வேலைட்டி இதே தான் வேலை பார்த்துக்க இந்த வீட்டில். பட்டாட்டுக்கு இவ்வளோ எங்கள் கண்ணு எதற்க சொல்லி கொடுக்குறாளுவோ ஏதோ கூட போகிறாளுவோ சிரிக்குவாளுவோ கொள்ளுவாளுவோ கடை பேசுவாள் நினச்சா இப்போ நான் நெருக்குனாரா? இனிமே இவ்வளோ கூட நீ எப்படி தான் போகிறேன்னு நான் பார்க்குறேன். சும்மா நிறுத்து. நான் வேணா இல்லாத பழத்தை சொல்லிவிட்டா நீங்க பேசுறது உங்க அவ்வளோ பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டான்னு சொல்றாளுவோ. இம்மா குடும்பப்பட்டா யார் தான் சும்மா இருப்பாங்க? அவ்வளோ 2 பேரையும் கூட பிறக்காத அக்கா வச்சுவோ. சும்மா இஷ்டத்துக்கு அவ்வளோ பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கிற தகுதி இருக்கு உரிமை இருக்கு. நீங்க சும்மா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. இங்க என்ன நடக்குது? என்ன எங்க அம்மாவை இப்படி எகுத்து பேசிட்டு இருக்க நீனு? ஏட்டி இந்த அக்கா பேசக்கூடாத நேரத்தில் பேசி அவங்க புருஷனே வந்துவிட்டாருட்டி. ஐயோ கடவுளே, நம்ம போட்டு வந்த திட்டம் ஒன்று இங்கே நடக்கிறது ஒன்று. போ இந்த அக்கா மேலே தான் இப்போ தப்பாக மாட்ட போகுது. என்னத்த சொல்கிறது நான்?
ஏட்டி சொல்லி இப்போ பாருட்டி இந்த அக்கா மாமியார் பக்கம் தண்ணில் தாரையா தண்ணி போகுதுடா எப்படி அழுது நடிக்க போறாளோ தெரியல இந்த பொம்பளை. ஏட்டி இனிமேல் நம்ம நிற்க வேணாம், கிளம்பு போட்டி. இனிமேல் இந்த அக்கா கதையை மாற்றவே முடியாது. நாளைக்கு போன போட்டு வர சொல்லி எங்கேயாவது இன்னும் பேசிக்குவோம். போவோம் முட்டி வாட்டி போவோம். அட்டி பஞ்சம் வரணும் 100 இருந்தாலும் ஒரு மாமியாரியா ரோட்டில் நிற்க வச்சு இப்படி அட்டி பேசுவாங்க. அந்த அக்கா அழுதுகிட்டு வளர்க்க பாரு. ஐயோ கடவுளே, இந்த அக்காவுக்கு இந்த நிலைமை வரணுமா? இந்த மாதிரி பேசி பேசி எப்போ பார்த்தாலும் அந்த அக்கா மனசை புண்படுத்துற. இதை இந்த சுப்பு பையக்கிட்ட சொல்லலான்னு சொன்னா கூட அந்த அக்கா சொல்ல வேணானுமே. இதுமாரி ஆகி போச்சே. சட்டி பார்த்துக்க, நல்லா பார்த்துக்க. இப்போ என் புருஷன் கத்தனா மட்டும் என்ன நடக்க போகுது? உள்ளே வந்தால் கை காலெல்லாம் ஒடிச்சு போட்ட மாட்டேன். ஒடிச்சு இருந்தாலும் எந்த மாதிரி நேரத்தில் நான் மாற்ற மாதிரி இம்மா நேரம் அந்த பொம்பளை பேசிக்கிட்டு இருந்தாலும் அதை காதை வாங்கிறதுக்கு என் புருஷன் வந்தாரா? கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டாரு. சரி என் நேரம் அவ்வளோ தான், நீங்கள் கிளம்புங்கட்டி. அப்புறம் உங்கள் கூட சேர வேணான்னு சொல்லி போடுவார். நீங்கள் கிளம்புங்க, நம்ம நாளைக்கு பார்ப்போம். எப்படி திருட்டு செரிக்கோ ஓராளோ ஒரு டீ குடும்பத்தை கழிட்டு விட்டு எக்கா வல்லாத ஆள் விட்டுக்கா. இந்த செரிக்கோ கூட உன் மருமகளை சேரவே விடாத பார்த்துக்கா. நல்லா வைக்க ரெண்டு வட்டி இன்னைக்கு இவளுக்கு எம்ம திமுறா எகிட்டு வச்சா பட்டியா 10 சனம் வெளில நின்று பார்க்குறது கூட இல்லாத.